மீட்க வந்த மாபெரும் இயேசுவுக்கு மனுக்குலம் கொடுத்தது என்ன? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை காணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாம் ஆடுகளைப் போல் வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் வழியிலேயே போனோம். கர்த்தரோ அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். உன்னை நீயே காப்பாற்றிக்கொள். நீ பாவங்களை மன்னிக்கிறாயா? முட்டாள் முட்டாள், உன்னை நீயே காப்பாற்றிக்கொள். அறைய வேண்டும் சிலுவை. பாரமான சிலுவை சுமத்தப்பட்ட இயேசு யூதர்களால் அடிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். பாரமான சிலுவை தோளை அடுத்த நிந்திக்கும் வார்த்தைகள், கேலி செயல்கள் மனதை வஞ்சிக்க மீட்பராம் இயேசு அன்போடு சிலுவையை அரவணைத்துக் கொள்கின்றார். அத்தனையும் நிம்மவர் மீட்புக்காக. இன்றைய நவீன யுகத்தை சற்று யோசித்து பாருங்கள். நாம் அடுத்த